விலைவாசி வருஷம் வருஷம் கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்குது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இது 100 நாள் 100 வார்த்தைகளின் 14வது நாள். 100 நாளில் 100 ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு கீழே போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பணவீக்கம். உதாரணமாக பார்த்தோம்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ 1 லிட்டர் டீசல் 45 ரூபா, இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 ரூபாய். இது நடக்கிறதுக்கு காரணம் இந்த பணவீக்கம் தான். இந்த இன்ஃப்ளேஷன் எல்லா நாட்டிலையும் எல்லா பொருளாதாரத்திலையும் கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக நம்ம இந்தியாவில் இந்த இன்ஃப்ளேஷன் 7% இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்தில் நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் அதே 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்க முடியாது. அதிலிருந்து 7% பணம் ஜாஸ்தி கொடுத்தா தான் அதே பொருளை வாங்க முடியும். இந்த இன்ஃப்ளேஷனுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி, நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்ணி இன்ஃப்ளேஷனோட அதிகமாக ஒரு ரிட்டர்ன் அதில் சம்பாதிக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி டீட்டெயிலாக ஒரு 3 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஃபைனான்ஸ் வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறேன். நான் வசீகரன். இது ஃபைனான்ஸ்.